கோயிலுக்கு போறவங்க கட்டாயமா இதையெல்லாம் செய்யவே செய்யாதீங்க. அமைதியான வாழ்க்கை வாழ்றதுக்காக தினந்தோறும் ஆலயத்துக்கு போய் கடவுள தரிசனம் செய்றோம். அது மட்டும் இல்லாம பல நல்ல அதிர்வுகள் கோயில் முழுக்க பரவி இருக்கும் அப்படிங்கிறதால, நாம கோயிலுக்கு போறப்போ, நம்மள அறியாமலேயே நேர்மறை ஆற்றல்கள், அதாவது நல்ல அதிர்வுகள் நமக்குள்ள பரவுது. இறைவன வழிபடுறப்போ, ஆர்வத்தின் மிகுதியால நம்மள அறியாமலேயே நாம சில தவறுகள செஞ்சுடுறோம். சில நேரங்கள்ல சாஸ்திரங்களோட விதிகளையும் மீறிடுறோம். அது என்ன? கோயிலுக்கு போறப்போ என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கலாம். அகத் தூய்மை மட்டும் இல்லாம, புறத் தூய்மையையும் நாம கடைபிடிக்கணும். அதனால குளிக்காம கோயிலுக்குள்ள போகவே கூடாது. பிறப்பு, இறப்பு, தீட்டு இதோட எக்காரணம் கொண்டும் கோயிலுக்குள்ள நுழையக்கூடாது. பெண்கள் தலைவிரி கோலத்தோட கோயிலுக்குள்ள போறத தவிர்க்கணும். கோயிலுக்கு போகும்போது நம்மால முடிஞ்ச பூ, பழம் ஏதாவது வாங்கிட்டு போகணும். ஈர துணி உடுத்திக்கிட்டு போகக்கூடாது. அது மட்டும் இல்லாம அரைகுறை ஆடைகள போடுறதையும் தவிர்க்கலாம். கைலி கட்டிக்கிட்டு கோயிலுக்கு போறது கடவுள அவமானப்படுத்துறதுக்கு சமம். பெண்கள் சாஷ்டாங்கமா தரையில விழுந்து நமஸ்காரம் செய்யக்கூடாது. கொடிமரத்துக்கு பக்கத்துல மட்டும் தான் விழுந்து கும்பிடணும். சந்நிதியில முன்னாடி கைகள தட்டியோ, சொடக்கு போட்டோ தெய்வத்த வணங்கக்கூடாது. விக்கிரகங்கள தொட்டு வணங்கக்கூடாது. கோயில அவசர அவசரமா சுத்தி வரக்கூடாது. பலிபீடத்துல விளக்கு ஏத்தி வைக்கக்கூடாது. நந்திக்கும் சிவபெருமானுக்கும் இடையில போய் சுத்திட்டு வரக்கூடாது. கோயிலுக்குள்ள இருக்கும்போது தெய்வ சிந்தனையோட தான் இருக்கணுமே தவிர, தேவையில்லாத கதைகள உரக்க பேசுதல் கூடாது. இறைவன தரிசிக்கிறப்போ தோள்ல துண்டு போடுறது கூடாது. விளக்கேத்திட்டு எண்ணெய் கரைகள அக்கம் பக்கம் தடவக்கூடாது. சத்தமா பேசுறதோ, கோயில்ல உறங்குறதோ கூடாது. பெண்கள் கைகள்ல வளையல் போட்டுக்கிட்டு தான் விபூதி, குங்குமம் வாங்கணும். கோயில்ல ஸ்தல விருட்சங்கள நைட் டைம்ல சுத்தவோ, வழிபடவோ கூடாது. கோயிலுக்கு போய் வீட்டுக்கு வந்ததும் முகம், கை, கால்கள கழுவுறது கூடாது. கொஞ்ச நேரத்துக்கு பின்னாடி கழுவிக்கலாம். நம்ம பாவங்கள தொலைக்கவும், மன அமைதிக்கும், சந்தோஷமான வாழ்க்கைக்கும் தான் கோயிலுக்கு போறோமே தவிர, நம்மள அறியாம தப்பித்தவரையும் எந்த பாவத்தையும் சம்பாதிச்சுக்க கூடாது. கோயிலுக்கு போறவங்க இதெல்லாம் கடைப்பிடிச்சு தெய்வத்தோட பூரண அருள பெறுங்க.